அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் யூனிட்ஸ்லாம் மொத்தம் 4 யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். என்னென்ன அப்படின்னா செட்ஸ், சீக்வன்ஸ் என்ன, சீரிஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லா எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டாலும் அந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பேர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணும். அந்த பேர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டேர்மோடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கிளாத் இருக்குன்னா அந்த கிளாத்தோடைய இப்போ கிளாத்ல இருக்கிற அந்த 2 த்ரெட்டோடைய டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸை பயன்படுத்துவோம். இது நிறைய மல்டிபிள் கான்செப்ட்ல இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் பயன்படுது. நம்ம ரியாலிட்டி லைஃப்ல மறைமுகமாகவும் நேரடியாக நிறைய இடத்துல பயன்படுது. அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா in mathematics a metric space is a set where a distance called a metric is defined between elements of the set. Metric space method have been employed for decades in various applications. For example, in internet search engine, image classification or protein classification. இந்த மாதிரி மல்டி டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் நமக்கு நம்ம ரியாலிட்டி லைஃப்ல இந்த கான்செப்டை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது நமக்கு தேவையான சில விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப்லயோ இல்ல ஒரு கூகுள் குரோம்லயோ இல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்லயோ என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு மெட்ரிக் ஸ்பேஸ் கான்செப்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்கிற கான்செப்ட்லாம் நமக்கு என்ன பண்ணும், அதாவது நம்ம தேட்டர் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கான்செப்டையும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹின்ஸ்ல அந்த சர்ச் இன் பார்ஸ்க்கு நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ் அடிச்சோம்னா நமக்கு கீழே ரிலேட்டடா காமிக்கும். அது என்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா கான்செப்டையும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சர்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு இமேஜ் தேர்னா கூட என்ன பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா கான்செப்டையும் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நமக்கு ஒன்னு படுத்தி நமக்கு எடுத்து கொடுக்கும். இது மாதிரி பல இடங்கள்ல நமக்கு என்ன பண்றது அப்படின்னா இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுது. இது அதிகமா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எங்க பயன்படுத்துறாங்க ரொம்ப மோஸ்ட் அப்படின்னா பெட்ரோலியம் ரிசர்வாயர் மாடலிங் அப்படின்ற கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது அதிகபட்சமான நம்ம கான்செப்ட்ல பயன்படுத்துறோம். அங்க என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லேயருக்கு கீழே தான் நம்ம என்ன பண்றோம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கும். ஆக்சுவலா வாட்டர், அதுக்கு கீழே நமக்கு நிறைய பாறைகள், அப்புறம் தண்ணி, இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய இருக்கும். அதுக்கு எந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே தான் நமக்கு என்னன்னா பெட்ரோலியம் அண்ட் தென் டைமண்ட் இது மாதிரியான பொருட்கள் கிடைக்கும். அந்த எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த கான்செப்ட் மூலியமா அது எப்படி நம்ம தனித்தனியா இப்போ பெட்ரோலும் வாட்டர் நமக்கு என்ன பண்ண ஒன்னா மிக்ஸ் ஆயிருக்கும், நமக்கு தனியா பெட்ரோலை மட்டும் எப்படி பிரிச்செடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லேயர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டரும் பெட்ரோலும் ஒன்னா எப்பவுமே ஆகாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும். அது எப்படி தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு ரியாலிட்டி கான்செப்ட் மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். 2 கான்செப்ட் சொல்றாங்க டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல மெட்ரிக் ஸ்பேஸ்லயே. அது என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் எ டிஸ்டன்ஸ்? த கிரைட்டீரியன் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் requires the definition of the dissimilarity distance, which measures the dissimilarity between 2 different models. The distance measures has 2 main requirements. First, since the distance must be calculated between each model pair, it should be rapid to calculate for large n symbols for models. Second, the distance measure must be designed for the purpose of the study to be undertaken. No single distance measure is applicable to all situations. Finally, the distance measure must be easy to understand in order to understand the results of the study. What distance measure should one use for a particular study? Often the solution is clearly for sensitive analysis and screening for history matching purpose. Most likely a distance using flow simulation is appropriate. For a study of uncertainty, static property based distance have been used, or one can use of combination of distance. First a static property based distance, then a flow based distance. Some example of distance flow, a static based distance measures and flow based distance measure. Are 2 types of distance measuring இந்த இடத்துல கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ளோ பேஸ்ட்லயும் ஸ்டாட்டிக் பேஸ்டு டிஸ்டன்ஸ் கான்செப்ட் நம்ம மோஸ்ட் ஆஃப் கான்செப்ட் நம்ம இந்த விஷயத்தைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி தான் நம்ம ரியாலிட்டி லைஃப்ல அதிகப்படியான இடத்துல நம்ம டிஸ்டன்ஸை எப்படிலாம் பயன்படுத்தலாம், ஒரு ஃப்ளோவாகவும் பயன்படுத்தலாம், நம்ம ஸ்டாட்டிக்காவும் பயன்படுத்தலாம். ஸ்டாட்டிஸ்டிக்னா நியூமெரிக்கல் கான்செப்ட் மூலியமா பயன்படுத்துறது. ஒரு ஃப்ளோனா நமக்கே தெரியாம மறைமுகமா அந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆக்சுவலா இப்போ நமக்கு இப்போ செங்கல் வச்சு வீடு கட்டுறோம் அப்படின்னா எந்த லேயர்ல குறிப்பிட்ட லேயர்ல நம்ம சிமெண்ட் வச்சு பூச முடியும் அப்படின்றது நம்ம டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லேயர் நம்ம பூச முடியும். அதுக்கும் பயன்படுற விஷயம் எது அப்படின்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கான அடித்தளமா தான் இது அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய கான்செப்ட் இங்க நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி விஷயங்களை. தென் இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை 4 டைப்பா பிரிச்சுக்கிறாங்க. அதாவது மெட்ரிக் ஸ்பேஸோடைய
கான்செப்டை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தா மட்டும்தான் அது ஆக்சுவலா என்னன்னா மெட்ரிக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க, ஆர் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. தட் மீன் இது வந்து நான் சொல்லுவேன்னா இன்னும் அருமையா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, மெட்ரிக் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இது எங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேர்ட்ல சொல்லிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏன் நான் நெகட்டிவ் இன் டிஃபரன்ஸ் சிமெட்ரி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. நான் நெகட்டிவ் கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் நானு. The distance between 2 points should always be non-negative. அதாவது நம்ம எடுத்துக்கூடிய 2 பாயிண்ட் வந்து எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா நான் நெகட்டிவா டேர்ம்ஸா இருக்கணும். தட் மீன் பாசிட்டிவ் டேர்ம்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன் டிஃபரன்ஸ், செகண்ட் ஒன் இன் டிஃபரன்ஸ், the distance between 2 different points should be strictly positive. நம்ம எடுத்துக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் 2 சப்ட்ராக்ட் பண்ற 2 a minus b சப்ட்ராக்ட் பண்ற அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். The distance from a farmer point to the latter should be equal to the distance from the latter to farmer அப்படின்றாங்க. நம்ம கிரியேட் பண்ண கான்செப்ட் வந்து சிமெட்ரிக் கான்செப்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்னு எடுத்துக்கிறேன்னா அதோட ஆப்போசிட் டேர்ம் வந்து yx இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது கான்செப்ட் என்னன்னா ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. The distance of the tutor is higher or equal than the straight distance. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன சொன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் x, z is equal to டிஃபரன்ஸ் ஆஃப் x, y plus y, z அப்படின்ற டேர்ம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியோட கான்செப்ட் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் x, z இந்த டேர்ம் நமக்கு கிடைச்சிரும். அப்ப இந்த 4 கான்செப்ட் நம்ம ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்றது இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸோட டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Let x be a non-empty set and let distance such that capital X into capital X tends to real number positive term union of empty set be a non-negative real valued function satisfying the following conditions. Distance of x, y is equal to 0 which implies x is equal to y. Distance of x, y is equal to distance of y, x for all x, y belongs to capital X. The next one property, if x, y, z belongs to capital X be any 3 elements of x, then d of distance of x, z less than or equal to distance of x, y plus distance of y, z. Then d is called a metric space on x and the order pairs x, d is called a metric space. இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேர் ஆஃப் செட்டை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கான்செப்டோடைய பேர் ஆஃப் செட்டோடைய டிஸ்டன்ஸை பத்தி படிக்கிறது தான் ஆக்சுவலா என்ன அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ். அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எம்டி செட்டா இருக்கணும். தென் அதை எடுத்துக்கூடிய எல்லா கண்டிஷனும் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனா இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து ஃபர்தரா கான்செப்டை மூவ் பண்ண முடியும். அது மாதிரி மூவ் பண்ணும்போது இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் x, y is equal to 0 இருக்கணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் x, y is equal to distance of y, x. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இன் டிஃபரன்ஸ். தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டி கான்செப்டா இருக்கணும். தட் மீன் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இருக்கணும். இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் இந்த செட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெட்ரிக் ஸ்பேஸ். இந்த D is called a metric space on X. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்டான நோட்டேஷனை பயன்படுத்துவாங்க. ஒரு இடத்துல டீன் போடுவாங்க, ஒரு இடத்துல ரோன் போடுவாங்க, ஒரு இடத்துல எம்னு போடுவாங்க. அவங்களுடைய பீஸ்ஃபுல்லுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கான்செப்டை மாத்திக்கிட்டே போவாங்க. இந்த இடத்துல டெஃபினேஷன் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டீனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தேரத்தை பார்க்கும்போதோ இல்ல வேற இடத்துல பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ரோவோ இல்ல எம்மோ பயன்படுத்துவோம். Then D is called the metric space on X and the ordered pairs x, d. X mean என்ன சொல்றா non-empty set and real valued function of x term. D is a distance. அந்த நான் எடுத்துக்கூடிய செட்டோடைய அந்த 2 பேர் ஆஃப் டேர்ம் உடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலா இஸ் கால்ட் as a metric space அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த டேர்முக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு லேயர் லைன் எடுத்துக்கிட்டு இந்த டேர்ம் எப்படி ரொம்ப அழகா எழுதிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வேற ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா distance of a, n greater than or equal to 0 ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன அப்படின்னா a not equal to b which implies d of a, b greater than 0. மூணாவது டேர்ம் நம்ம சொல்றோம்னா சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல d of distance of a, b is equal to distance of b, a. ஃபோர்த் கண்டிஷன் என்ன அப்படின்னா distance of a, b less than or equal to distance of a, c plus distance of c, b. இந்த மாதிரி 4 கண்டிஷன் நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ல பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு ரியல் லைனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா சொல்லிக்கலாம். வேற எதுவுமே கிடையாது இந்த கான்செப்ட்ல. நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா யூசுவல் மெட்ரிக் ஸ்பேஸ். அதாவது மெட்ரிக் ஸ்பேஸோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த மெட்ரிக் ஸ்பேஸை கம்பேர் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரியல் நம்பர் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டால இந்த டேர்ம் எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா
R என்ற டேர்மால எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா நோட்டேஷன் கொடுத்துப்பாங்க இந்த கண்டிஷனுக்கு. அதாவது கேபிட்டல் R என்ற டேர்மை அங்கே டிஃபைன் பண்ணிப்பாங்க. கேபிட்டல் R 1ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் Rன்னு டிஃபைன் பண்ணுவாங்க கண்டிஷனை. இதை பயன்படுத்தி நம்ம மெட்ரிக் ஸ்பேஸோட எல்லா கண்டிஷனையும் சால்வ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு யூசுவல் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். என்ன எடுத்துக்கனா, let capital R be the set of real numbers and let distance such that R cross R tends to capital R be a non-negative real valued function defined by distance of x comma y is equal to absolute function of x minus y for all x comma y belongs to real number. Then D is the metric space on the set of real numbers and this metric is called a usual metric space on real number. இந்த கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் வந்து எல்லாமே ரியல் நம்பர் டேர்ம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எதனால அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இங்க என்ன இருக்குன்னா அப்சல்யூட் டேர்ம் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. என்ன பண்ண ரெண்டு பேர் ஆஃப் செட்டை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த டேர்மோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அப்சல்யூட் டேர்மா கிடைக்குது. அப்ப அந்த டேர்மோட டிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ரியல் நம்பர் டேர்ம்ஸா இருக்கும். அண்ட் தென் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து ஒரு யூசுவல் கான்செப்டா இருக்கும். எதனால அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டினரியான கான்செப்ட். அதனால இது எந்த விதமான பெரிய ரிஸ்கான கான்செப்ட்லாம் ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டினரி ஃபங்க்ஷன் தான். அதனால இது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா யூக்ளிடியன் ரிங். ஒரு ட்ரையாங்கிள் கண்டிஷன் எடுத்துக்கிட்டு அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 விதமான வேரியபிள் அங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேர்மோடைய யூக்ளிடியன் பிளேன் என்னவா இருக்கும் அப்படின்றத செக் பண்றது என்ன அப்படின்னா அடுத்த கான்செப்ட். இதுல நம்ம என்ன பண்றோம்னா இந்த கான்செப்ட்ல let R square be the set of all ordered pairs of real number and let distance such that R square cross R square tends to real number be a non-negative real value function defined by distance of x0 comma y0 is equal to square root of x1 minus y1 the whole square plus x2 minus y2 the whole square for all x0 is equal to x1 comma x2 y0 is equal to y1 comma y2 belongs to real numbers of squaring function. The D is the metric space on R square and the pair of R square comma distance is called the Euclidean plane. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளேனை உருவாக்கினா, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற ஒரு பிளேனை உருவாக்கிட்டு அந்த டேர்ம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஹைபோடெனஸா இருக்கிற பார்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூக்ளிடியன் ரிங்கா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது x1 minus y1 the whole square பிளஸ் x2 minus y2 the whole square எடுத்துக்கலாம். அதோட இந்த பாயிண்ட் அப்பர் லிமிட்ல இருக்கிற பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா y1 y2 கீழே இருக்கிற இந்த டேர்மோட வந்து x1 x2 இது வந்து நமக்கு இந்த மிட் பாயிண்ட் ஓவா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆப்போசிட் இந்த ஹைபோடெனஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா x1 minus y1 இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா x2 minus y2 எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த டேர்ம் வந்து இப்போ ஓக்கு அட்ஜசென்ட்டா இருக்கிற ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் x1 minus y1 x2 minus y2 எடுத்துக்கலாம். அதுக்கு ஹைபோடெனஸ் இருக்கிற பார்ட் வந்து நம்ம யூக்ளிடியன் உடைய அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். x1 minus y1 the whole square plus x2 minus y2 whole square நம்ம இந்த டேர்மை எடுத்துக்கலாம். இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா n டைமென்ஷனல் மெட்ரிக் ஸ்பேஸ் n டைமென்ஷனல் யூக்ளிடியன் கான்செப்ட். இது எங்க அப்படின்னா நம்ம அல்ஜிப்ரா கான்செப்ட்ல இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ரியல்ல மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. ரியல் கான்செப்ட் நம்ம எப்படி பயன்படுத்தோம் அப்படின்னா ரியல் லைனா கூட லிமிட் ஆகவோ ஃபங்க்ஷன் ஆகவோ பயன்படுத்துவோம். இதே கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அல்ஜிப்ராக்களையும் பயன்படுத்தலாம். அந்த கான்செப்ட் எப்படி பயன்படுத்தினா ரிங் அண்ட் குரூப்ல இருக்கிற அந்த ஹோல் நம்பர் ஆஃப் செட் கான்செப்ட் நம்ம டிஃபைன் பண்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பயன்படுத்திக்க முடியும். அதனால தான் இந்த n டைமென்ஷனல் யூக்ளிடியன் ஸ்பேஸ்லயே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸை பயன்படுத்த முடியாது. இங்க இருக்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொருத்தையும் நம்ம r பவர் n அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இங்க r டேர்ம் இருக்கும்போது அந்த டேர்மோடைய ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி n டைமென்ஷனல் யூக்ளிடியன் ரிங்கா இருக்குது. அது நம்ம என்ன சொல்றோம்னா மெட்ரிக் ஸ்பேஸ் கான்செப்ட் சொல்றோம். நம்ம இப்ப என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம். let r power n be the set of all ordered pairs of the real number. அதாவது மொத்தமா எல்லாத்துக்கும் ஓவராலா இருக்கிற அந்த ஓவரால் டேர்ம் உடைய மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் r டேர்ம் தான் என்ன அப்படின்னா r power n சொல்றாங்க சொல்லலாம். அப்போ let r power n be the set of all ordered pairs of the real number and let distance such that r power n cross r power n tends to r be a non-negative real valued function. d of x0 y0 is equal to square root of summation k equal to 1 to infinite xk minus yk the whole square for all x0 is equal to x1 minus x1 x2 x3 etc xn y0 is equal to y1 y2 etc yn belongs to all ordered pairs of the real numbers r power n. Then D is a metric space on all ordered pairs of real number r power n and the pairs r power n d is called n dimensional Euclidean metric space அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அந்த கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் சம் என்ன அப்படின்னா
n dimensional product space. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஈக்குவலன்ட் மல்டிபிள் டேர்ம்ல இருந்து சப்ட்ராக்ஷன் டேர்ம் பார்த்தோம். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட், அதாவது மல்டிபிள் டேர்ம்ஸ் இப்ப பார்க்க போறோம் நம்ம. Let r power n be the set of all ordered pairs of the real number and let d star such that r power n cross r power n tends to real number be a non-negative real value function defined by d star of x0, y0 is equal to maximum number of absolute function of xk minus yk. That means ரெண்டு xk minus yk உடைய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னா n dimensional product space உடைய d star condition சொல்றாங்க. For all x0 is equal to x1 up to xn, y0 is equal to y1 up to yn belongs to real all order pairs of the real number அப்படின்னு சொல்றாங்க r power n. Then d star is a metric space on all order pairs of the real number r power n and then pair of r power n comma d star is called the n dimensional product space. இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய விதமான கண்டிஷன்ஸை இந்த மெட்ரிக் ஸ்பேஸா கூட கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா n dimensional postman metric space. தென் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே கான்செப்ட டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்லயும் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல நம்ம என்ன பண்ண கான்செப்ட கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம என்ன பண்ண நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி ஒன் பை ஒன் நம்ம இந்த மெட்ரிக் ஸ்பேஸோட கான்செப்ட தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெட்ரிக் ஸ்பேஸோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா let r power n be the set of all order pairs of the real number and let d double star such that r power n cross r power n tends to real number be a non-negative real valued function defined by d double star x0, y0 is equal to summation n k equal to 1 to n absolute value of xk minus yk for all x0 is equal to x1 up to xn, y0 is equal to y1 and up to yn belongs to all order pairs of real number. Then d double star is a metric space on all order pairs of real number and then pairs of r power n, d double star is called the n dimensional postman metric space அப்படின்னு சொல்றாங்க இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். அதாவது d double star of x0, y0 என்ற ரெண்டு x0 y0 கண்டிஷனுடைய சம்மேஷன் சீரிஸோட அப்சல்யூட் வேல்யூ கண்டிஷன் தான் சொல்றாங்க அப்படின்னா n dimensional postman metric space ன்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்க போற மெட்ரிக் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா discrete metric space சொல்றாங்க. discrete metric space இந்த மாதிரி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். let x be the set of all real number and let distance such that x cross x tends to capital R be a non-negative real valued function defined by distance of x, y is equal to set of 1 is if x0 is equal to y, 0 if x is equal to y. Then distance is a metric space on x and this metric space is called the discrete metric space on x. இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த xy வேல்யூ வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா மட்டும் தான் இந்த டிஸ்கிரீட் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 இருக்கும். ஈக்குவல் டு xyz அந்த டேர்ம் வந்துச்சுன்னா அதோட கான்செப்ட் என்னன்னா ஈக்குவல் டு 0 நமக்கு ஆன்சர் வரும். இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் அந்த n டைமென்ஷனல் போஸ்ட் மாஸ்டர் தென் n டைமென்ஷனல் ப்ராடக்ட்ஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய அந்த பேர் ஆஃப் செட்டோடைய அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ். நம்ம எந்த விதமான நம்பர் ஆஃப் பேர்ஸ் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதாவது n டைமென்ஷனல் நம்பர் ஆஃப் பேர்ஸ் டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒன் கான்செப்ட் கூடிய பேர் டேர்ம் எடுத்துட்டாலும் சரி அந்த கான்செப்டோடைய xy உடைய அப்சல்யூட் மெட்ரிக் ஸ்பேஸ் கான்செப்ட் கண்டுபிடிக்கிறது அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ். இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய இடத்துல நமக்கு கிரிட்டிக்கலா இருக்க சிச்சுவேஷன்ல இந்த கான்செப்டை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அப்சல்யூட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் என்ற விஷயத்தை உருவாக்குனாங்க. இது ரியல் லைன் மூலியமா பயன்படுறதால நமக்கு ஈஸியான அந்த நம்பர் டேர்ம்ஸ் கிடைச்சிடும் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. மெட்ரிக் ஸ்பேஸோட டெஃபினேஷனை பார்க்கலாம். நம்ம படிக்கிற இந்த கான்செப்ட் மூலியமா இந்த இடத்துல எந்த மாதிரி ரொட்டேஷனை பயன்படுத்திட்டான்னு பார்க்கலாம். A metric space on a non-empty set capital M is mapping rho such that M cross M tends to capital R. எம்ன்றது ஆக்சுவலா நம்ம எடுத்துக்கூடிய அந்த நான் எம்டி செட், ரோன்றது ஆக்சுவலா டிஸ்டன்ஸ், ஆர்ன்றது ரியல் லைன். அப்ப இந்த இடத்துல என்ன தெரியும்னா டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரோன் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. எம் கிராஸ் எம்ன்றது நம்ம எடுத்துக்கூடிய ரெண்டு செட். அதை எதா கூட கம்பேர் பண்ணிப்போம். இதெல்லாம் எங்க எதை டென்ஸ் டு எதை டிஃபைன் பண்ணிருக்கு அப்படின்னா ரியல் லைன் டிஃபைன் பண்ணிருக்குது. இப்ப 4 விதமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு அப்படின்னா ரோ ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம எடுத்து ரெண்டு செட் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒன்னு ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா rho of x comma y greater than 0 for all x comma y belongs to capital M, x not is equal to y. That condition என்ன அப்படின்னா
symmetric condition. Rho of x comma y is equal to rho of y comma x for all x comma y belongs to capital M. Then fourth condition enna appadina rho of x comma y less than or equal to rho of x comma z plus rho of z comma y for all x comma y z belongs to capital M. Triangular inequality. If rho is a metric space of M, then the order pairs M comma rho is called a metric space அப்படினு சொல்றாங்க. இந்த மெட்ரிக் ஸ்பேஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்னா சில இன்இக்வாலிட்டிஸ் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ். We give some inequalities which help us to solving problem in metric space. First நான் பார்க்க போற inequality என்ன அப்படின்னா Holder's inequality. If p greater than 1 and q is such that 1 divided by p plus 1 divided by q equal to 1, then summation I equal to 1 to n absolute value of ai bi less than or equal to absolute value of summation I equal to 1 to n absolute value of ai power p whole power 1 by p summation I equal to 1 to n absolute value of bi power q whole power 1 by q. That is Holder's inequality concept, where a1, a2 and so on an and bn, b2 and so on bn are real number. Then second concept inequality enna appadina Cauchy-Schwarz inequality. Putting q equal to p equal to 2 in Holder's inequality, we get summation I equal to 1 to n absolute value of ai bi less than or equal to summation I equal to 1 to n absolute value of ai whole power 2 whole power 1 by 2 summation I equal to 1 to n absolute value of bi whole power 2 whole power 1 by 2. This is called the Cauchy-Schwarz inequality. Minkowski inequality, if p greater than or equal to 1 and a1, a2 and so on an, b1, b2 and so on bn are real number, then summation I equal to 1 to n absolute value of ai plus bi whole power p whole power 1 by p less than or equal to summation I equal to 1 to n absolute value of ai power p whole power 1 by p plus summation I equal to 1 to n absolute value of bi power p whole power 1 by p. Next n-dimensional Euclidean space கான ஒரு எக்ஸாம்பிளை பார்க்க போறோம். Let us fix n belongs to capital I. If x is equal to x1, x2, etc. xn and y is equal to y1, y2 and so on yn are two ordered n tuples of real numbers. Define rho of x comma y is equal to summation k equal to 1 to n xk minus yk whole square whole power 1 by 2 for n is equal to 2. Distance of rho of x comma y is the usual distance formula for the points in the Cartesian plane. Clearly, first one rho of x comma x is equal to 0, second one rho of x comma y greater than 0, x not equal to y, and rho of x comma y is equal to rho of y comma x. Let us show that rho satisfies the triangular inequality. Thus, if z is equal to z1, z2 and so on zn, we have to show that rho of x comma y less than or equal to rho of x comma z plus rho of z comma y. Let xk minus zk is equal to ak and zk minus yk is equal to bk for k is equal to 1 comma 2 comma and so on n. Then rho of x comma z is equal to summation k equal to 1 to n xk minus zk whole square whole power 1 by 2 equal to summation k equal to 1 to n ak square whole power 1 by 2. Rho of z comma y is equal to summation k equal to 1 to n zk minus yk whole square whole power 1 by 2 equal to summation k equal to 1 to n bk square whole power 1 by 2. And rho of x comma y is equal to summation k equal to 1 to n ak plus bk whole square whole power 1 by 2, since ak plus bk is equal to xk minus yk. Now summation k equal to 1 to n ak plus bk whole square whole power 1 by 2 less than or equal to summation k equal to 1 to n ak square whole power 1 by 2 plus summation k equal to 1 to n bk square whole power 1 by 2 follows from the Minkowski inequality. Thus rho satisfy all conditions for a metric space. We denote the metric space by r power n. It is called Euclidean n-dimensional spaces. Next example, L infinite spaces. Let L infinite denoted the set of all bounded sequence of real number. If x is equal to sequence xn, n equal to 1 to infinite and y is equal to sequence yn, n equal to 1 to infinite are points in L infinite. Define rho of x comma y is equal to least upper bound of 1 less than or equal to n less than or equal to infinite absolute value of xn minus yn. We can easily prove that rho satisfy the first three conditions for the metric space. For the triangular inequality, the z is equal to sequence zn n equal to 1 to infinite also be a point in L infinite.
for any k belongs to capital I. Absolute value of xk minus yk is equal to absolute value of xk minus zk plus zk minus yk less than or equal to absolute value of xk minus zk plus absolute value of zk minus yk less than or equal to least upper bound of 1 less than n less than infinite absolute value of xn minus zn plus a least upper bound of 1 less than or equal to n less than infinite z absolute value of zn minus yn. Therefore, absolute value of xk minus yk less than or equal to rho of x comma z plus rho of z comma y for all k belongs to capital I. From this we have least upper bound of absolute value of xk minus yk less than or equal to rho of x comma z plus rho of z comma y, that is rho of x comma y less than or equal to rho of x comma z plus rho of z comma y. L2 phases be the class of all sequence s is equal to sequence of sn n equal to 1 to infinite such that summation n equal to 1 to infinite sn square less than infinite. Further, norm of s2 is equal to summation n equal to 1 to infinite sn square whole power 1 by 2. For x comma y belongs to L2, define rho of x comma y is equal to norm of x minus y 2. We have norm of x2 greater than or equal to 0. Therefore, distance of x comma y is equal to norm of x minus y 2 greater than or equal to 0. Norm of x2 equal to 0, which implies x is equal to sequence of 0 n equal to 1 to infinite. Distance of x comma y is equal to norm of x minus y2 equal to 0, which implies x minus y. Add 1 rho of x comma y is equal to norm of x minus y2 is equal to norm of minus 1 into y minus x2 equal to modulus of minus 1 into norm of y minus x2 equal to norm of y minus x2 is equal to rho of y comma x. Fourth one also for x comma y comma z belong to L2. Rho of x comma y is equal to norm of x minus y2 less than or equal to modulus of x minus z plus z minus y2 less than or equal to norm of x minus z2 plus norm of z minus y2 less than or equal to rho of x comma z plus rho of z comma y. Hence rho is a metric space for L2. Therefore, L2 comma rho is a metric space and it is denoted by L2. Hence, here norm of S2 is called a norm of the metric space. Next பார்க்க போற விஷயம் என்னன்னா limit in metric space definition. Suppose that m1 comma rho 1 and m2 comma rho 2 are a metric space, that A belongs to m1 and that f is a function whose range is contained in m2 and whose domain contain all x belongs to m1 such that rho 1 of a comma x less than delta. For some delta greater than 0, expect possibly x is equal to a. We say that f of x approaches L, where L belongs to capital M2. As x approaches, a is given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that rho 2 of f of x comma L less than epsilon, 0 less than rho 1 of x comma a less than delta. In case we can write limit x tends to a f of x is equal to L or f of x tends to L as x tends to a. Note, if m1 comma rho 1 is equal to m2 comma rho 2 equal to r1, then rho 2 of f of x comma L equal to absolute value of f of x minus L. Rho 1 of x comma a equal to absolute value of x minus a. Metric space வந்து தேரத்துல சில கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் அது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். Let m comma rho be a metric space and let a be a point in m. Let f and g be a real valued function, that is function with range in R1 with absolute value metric space whose domain are subset of m. If limit x tends to a, f of x is equal to L and limit x tends to a, g of x is equal to n, then limit x tends to a, f of x plus g of x is equal to L plus n. Second one, limit x tends to a, f of x minus g of x is equal to L minus L. Third one, limit x tends to a, f of x into g of x is equal to L into n. Fourth one, limit x tends to a, f of x divided by g of x is equal to L divided by n for all n not is equal to 0. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா மெட்ரிக் ஸ்பேஸ் கான்செப்டை பயன்படுத்தி சால்வ் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போற டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இந்த கான்செப்டை கொடுத்து சீக்வென்ஸ் ஆஃப் a point in a metric space. A sequence of a points in a metric space is a function from I into m. As with sequence of real number, a sequence of a point in metric space m
is written as sequence of n equal to 1 to infinite. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செட்டுக்கு மட்டும் தான் இந்த கான்செப்ட் வந்து பாசிபிள் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த கான்செப்ட் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சீரிஸ் சீக்வன்ஸ்க்கும் இந்த கான்செப்ட் வந்து பாசிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் சொல்றாங்க. அடுத்த டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். Let m, rho be a metric space and let sequence of Sn n equal to 1 to infinite be a sequence of point in M. We say that Sn approaches to L, where L belongs to M. As n approaches infinite is given epsilon greater than 0, there exit n belongs to I such that rho of Sn, L less than epsilon. In this case, we write limit n tends to infinite, Sn is equal to L, or Sn tends to L, n tends to infinite, and says that sequence Sn n equal to 1 to infinite is convergent to M to the point L. இந்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல அப்ளை பண்ணி பார்த்து அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கூடிய சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் சொல்றாங்க. அதாவது நமக்கு ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைச்சுன்னா அந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல இருக்கிற சீக்வன்ஸ் வேல்யூ வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னா காஷி சீக்வன்ஸ் மெட்ரிக் ஸ்பேஸோட காஷி சீக்வன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். let m, rho be a metric space and let sequence of Sn n equal to 1 to infinite be a sequence of a point in M. We say that sequence Sn n equal to 1 to infinite is a Cauchy sequence. If given epsilon greater than 0, there exit n belongs to n. We say that rho of Sm, Sn less than or equal to epsilon, m, n greater than or equal to capital N. இந்த கான்செப்ட் எடுத்துக்கக்கூடிய இந்த தேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ரெண்டு சீக்வன்ஸோட வேல்யூ வந்து நம்ம லெஸ் தென் எப்சிலான் இருக்கிறதால அந்த டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் இருக்கிறதால மெட்ரிக் ஸ்பேஸ்ல காஷி சீக்வன்ஸ் வந்து என்ன பண்ணும் கன்வர்ஜென்டாவோ இல்லை டைவர்ஜென்டாவோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புன்னு சொன்னோம். இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் த மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்ன பார்த்தோம். இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸும் லிமிட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸும் கம்ப்ளீட்டா பார்க்கல. அடுத்த எபிசோட்ல நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கான்செப்டை பார்க்கலாம். தேங்க்யூ.